தத்துவத்தை வென்றெடுப்பதற்கு சரியான தலைமை தேவை. தத்துவம் எவ்வளவு பிழையானதாக இருந்தால் கூட அதை கடைபிடிக்கிற, கற்றுக் கொடுக்கிற, வழிநடத்துகிற தலைவர்கள் சரியாக இருந்தால் அதை சரியாக கொண்டு போக முடியும். ஆனால் எவ்வளோதான் தத்துவம் தூய்மையானதாக, உண்மையானதாக இருந்தால் கூட இருக்கிற தலைவன் ஒழுக்கமற்றவனாக, பண்பற்றவனாக, நேர்மையற்றவனாக இருந்தால் அந்த இயக்கம் சிதைந்து போகுங்கிறது உதாரணம் தான் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதில் இருக்கிற தலைமை, நீங்கள் வேல்முருகனை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சொன்ன சொல் மாறாதவர், ஒழுக்கமுள்ள, பண்புள்ள ஒரு தலைவர். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்திலிருந்து பெரியார் இயக்கங்களில் இருந்தாரா? ஆமாம், இன்னமும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார். நம்ம வழிகாட்டி தலைவராக பெரியார் இருக்கிறார். தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற புலிகளுக்கு, இயக்கங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரா? உதவி செய்கிறாரா என்றால் ஆமாம், உதவி செய்கிறார். அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாரா அப்படின்னா கட்டாயமாக எங்கள் வழிகாட்டி தலைவரே திருவள்ளுவர், பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர், இதுதான் வழிகாட்டி தலைவர். ஆனால் சீமான் அவர்கள் முரண்பட்டு ஆரம்ப காலத்தில் அவர் முதலாக அண்ணன் அறிவுதி மூலமாகவும், சுபவி மூலமாகவும், குளத்தூர்மணி அண்ணன் மூலமாகவும் இந்த அரசியலுக்குள் நுழைந்தவர். பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன், தம்பி பிரபாரின் தம்பி என்று பேசிக்கொண்டிருந்தவர் பெரியாரையும் விட்டுவிட்டார், மார்க்ஸையும் விட்டுவிட்டார். காரணம் என்றாலும் பெரியார் மண் என்பதை பெரியாரே மண் என்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு? 35 ஆண்டு காலமாக பேசி கொண்டிருந்து விட்டு, மண்ணுன்னா அவ்வளோ கேவலமானது. ஒரு மண்ணு தான் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிரி நிரம்பிய ஒரு ரா மெட்டீரியல். அதெல்லாம் சீமானுக்கு தெரியாது. நீங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம்னா, இது இனத்தை வைத்து இனத்திற்காக உழைக்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இனத்தை வைத்து பிழைக்கிற கட்சி சீமான் இருக்கிற நாம் தமிழர் கட்சி. அது முழுமையாக இருக்க எல்லாரையும் சொல்ல முடியாது. சீமான்கிற ஒற்றை தலைமை தான்.